வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த கும்பராசியை பற்றி? கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இவனே இவ்வளோ தீவிரா வெறப்பா இருக்கிறாங்க, எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசில் இருக்கக்கூடிய வேதனை, அவங்க மனசில் இருக்கிற ரகசியங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க படுற கஷ்டங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க பாசத்தை கொட்ட தெரியாது. 4 பேருக்கு முன்னாடி தான் பாசம் அப்படிங்கிறத பந்தாவாக சொல்ல தெரியாது. வாயால் பேச மாட்டாங்க, ஆனால் செயலில் காட்டுவாங்க. தன்னை நம்பினவங்க, தான் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, தான் வாழ்க்கை துணை, பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே உருகி உருகி உழைக்கிறாங்க. இவங்க மனசில் 1008 கவலை ஓடிட்டு இருக்குங்க. கடன் பாரம் ஒரு பக்கம், அவமானமாக இருந்தால் கூட வெளியே அதெல்லாம் காட்டிக்கிறது இல்லை. நிறைய விஷயத்தில் அவமானப்படுறாங்க. சுற்றி இருக்கக்கூடியவங்களே, ஏன் மனசுக்கு நெருக்கமானவங்களே எங்களை முன்னாடியே வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் அது எதையும் காட்டிக்காமல் எப்படி சிரிச்ச முகத்தோட மற்றவங்கள கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டும், நம்மளை நம்பி இருக்கிறவங்க முகம் வாடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனசா இருக்குன்னா இவங்களுக்கு தான். வெளி உலகத்துக்கு இவங்க ரொம்ப புத்திசாலி மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஒருத்தர் அழுது கஷ்டப்பட்டு சொல்லிட்டா கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடுறாங்க. தன் கையில் காசு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கடன் வாங்கி உதவு போய் கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அதிகமாக தான் கொடுத்துருக்குது. அதுவும் கும்பராசி பொண்ணுங்களா இருந்தால் கம்பீரம் தாங்க. அதாவது வெளியில் கம்பீரமாக இருந்தாலும் மனசில் இருக்கிற வேதனை யார்கிட்டையும் சொல்ல முடியறதில்ல. வீட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் மன உளைச்சல் மட்டும் யார்கிட்டையுமே புலம்ப மாட்டாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கப்புறமா இவங்க தனியாக அழுதுகிட்டு மன ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் போராட்டத்தை சந்திக்காமல இல்லை, ஆனால் விடிஞ்சு ஒன்றுமே நடக்காத மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பெருசாக அந்த காசு பணம், அந்த நகை நட்டு ஆடம்பரம் இதெல்லாம் பெருசு இல்லைங்க. சுயமரியாதை தான் பெருசு. வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ, மாமனாரோ, மாமியாரோ, வாழ்க்கை துணையோ, பெற்றவங்களோ யாராவானாலும் இருக்கட்டும், அன்புக்கு கட்டுப்படுவாங்களே தவிர அதிகாரத்துக்கு அடங்கி போக மாட்டாங்க. ஒரு சில நேரம் இவங்க கொஞ்சம் தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க, வார்த்தையால் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சுற்றி இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மன ரீதியாக அந்த நேரம் சந்திக்கிற போராட்டம் கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷங்களோட போலி முகத்தை கண்டுபிடிக்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒருத்தர் பேசுகிறப்பயே உங்கள் மனசு சொல்லுது இவங்க ஏதோ காரியத்துக்காக தான் வர்றாங்கன்னு. ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க, நிறைய விஷயங்களை பொறுத்து போகிறீங்க. ஆனால் பொறுமை ஓரளவுக்கு தானே. ஒரு சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கோபம் வெளிப்பட்டுருது, தாங்க முடியாத ஒரு சில விஷயம்லாம் நடந்துருது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு தராமலாம் இல்லை. கும்பராசிக்காரங்க 2 பேருமே ஆலமரம் மாதிரி தாங்க. தன்னை நம்பி வர்றவங்களுக்கு நிழல் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வெயில் அடிக்கிறப்ப ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன கூட இந்த நேரம் இல்லை அப்படிங்கிறது நிஜம். இந்த ஜூலை மாதமாவது கும்பராசிக்காரங்க எதிர்பார்க்குற விஷயம், 7 சனி காலத்தில் ஜென்ம சனி காலமாக போயிட்டு இருக்குங்க. இந்த ஜூலை மாதமாவது எனக்கு நல்லது நடக்குமா, எதெல்லாம் எனக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நான் கவனம் கொடுத்துக்கணும், இந்த விஷயம்லாம் நான் செய்யாமல் இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த விஷயம் அப்படின்னு கேட்குறவங்க அதிகமாக இருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் ஒரு சில வழிபாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல. அது எந்த மாதிரியான வழிபாடு, இது எல்லாமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது முதல்ல கும்பராசிக்கு எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தடப்பட்ட காரியம் எல்லாமே இந்த நேரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலோ வியாபாரமோ சுற்றி ஒரே போட்டி போகாமே இருக்குதுங்க. நான் நல்ல திசைன்னு நினச்சா கூட எனக்கு வில்லங்கத்துக்கு வரவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்துக்காக நான் செய்கிறேன், ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் ஆரம்பத்தில் நல்லா போகிற மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி தடையாகவே இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா மாறும். வியாபாரமாக இருக்கட்டும், எந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு பண வருமானத்தில் இந்த மாதத்தில் பாதிப்பு இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை சும்மா அதிகமாக இருக்கும், பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வேலை அதிகமாக இருக்குது, பொறுப்பு அதிகமாக இருக்குதுன்னு மற்றவங்க கிட்ட எந்த வேலையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. நீங்களே நேரில் நின்று பார்த்துக்கிறது தான் பரவாயில்ல. புதுசாக இந்த நேரம் எது ஒரு முதலீடு பண்ணி ஆரம்பிக்கிறது வேணாங்க. அது சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, மளிகை கடை, காய்கறி வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றது இந்த நேரம் பரவாயில்ல.
இரும்பு சாமான் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த சின்னதாக முதலீடு போட்டு பண்ணுறதுக்கு பரவாயில்ல. இந்த நேரம் இடம் வாங்குற யோகம், வீடு கட்டுற பாக்கியம் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறாரு. அதனால சொந்தமாக நிலம் காடுகரை வாங்கணும்னு நினச்சா அதுக்கு நல்ல வழி பிறக்கும். வெள்ளங்கள் இல்லாத இடமா பார்த்து வாங்குறது அந்த நேரம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக சொந்த வீடு கட்டணும், நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேங்க, நான் பாதியிலே வீடு முடிக்க முடியாமல் இருக்குது, இந்த மாதமாவது நல்ல காலம் பிறக்குமானா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பேங்க் மூலமாகவே லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. வண்டி வாகன யோகம் இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி புது வண்டி, 2 வீலர், கார் வாங்குறதுக்கெல்லாம் யோகம் அருமையாக இருக்குது. அதே மாதிரி வண்டி ஓட்டுற தொழில் செய்கிறவங்க, வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகமாக இருக்குது, அதுக்கேற்ற கூலியும் கிடைக்கும். ஆனால் ராத்திரி தூக்கம் கெட்டு வண்டி ஓட்டுறப்ப மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும், வேகம் வேணாம், விவேகம் முக்கியம். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க உங்களுக்கும் கூட இந்த நேரம் பரவாயில்லைங்க. ஆனால் எங்கே போனாலும் பேச்சு தான் பாதிப்பு. பேச்சால செல்வாக்கு கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பேச்சால பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா நாட்கள் சனி இருக்கிறார், யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் வார்த்தை பார்த்து தான் பேசணும். ஏன்னா தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வருஷக்கட்டி இந்த நேரம் வரும், யாருடைய பஞ்சாயத்திலும் தலையிடுறது வேண்டாம். மற்றபடி பரவாயில்ல. அதே மாதிரி இந்த இயந்திர தொழில் செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறீங்க, பெரிய மிஷின்லாம் வச்சு வேலை செய்கிறீங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண வருமானம் வர்ற அதே நேரம் இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் செலவு இருக்குங்க. கொஞ்சம் பணத்தை இறுக்கி தான் பிடிக்கணும். எந்த மாதிரியான செலவுன்னா, வண்டி வாகனம் பழுது பார்க்குற மாதிரியான செலவு, வீட்டில் குழந்தைங்க வழியில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு கொடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நேரம் தொந்தரவுங்கிறது இல்லை. உடம்புல உழைப்பு அதிகமாக போடுற மாதிரி தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. திருமண யோகம், குழந்தை பாக்கியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நின்று போன கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாமே இப்போ நல்லபடியாக முடியும். மாதத்துக்கு பின்னாடி 2வது 3வது வாரத்தில் நல்ல வரணும் அமையும். கல்யாணமாகி ரொம்ப நாளாக பிள்ளைக்குட்டி இல்லைன்னு ஏங்குனீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாமே குலதெய்வ அருளுங்கிறது அருமையாக இருக்கிறதால சரியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அந்த நேரம் இருக்குது. வீட்டில் இருக்க பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே பக்கபலமாக இருக்குது. சொந்த பந்த வழியில் தான் சின்ன சின்ன மனசாபம் போகும். கொஞ்சம் அதில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு நடப்பாங்க. படிப்படியும் சரி, அவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க, பெருமை சேர்ப்பாங்க. அவங்க உடம்புல பார்த்திங்கன்னா சின்னதாக சளி காய்ச்சல்னு கொஞ்சம் போகும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் பத்தியமாக இருக்க சொல்லுங்கள். சத்தான உணவு, நார்ச்சத்து உணவு அதிகமாக எடுத்துக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா, மனசு ஒரு நிலையில் இருக்காது. ஜென்மசனி நடக்குதுல்ல, அதாவது சனி பகவான் ஒரு ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாரு. மனசுல எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு இனம் புரியாத பயம், கலக்கம், நாம நினைச்சது நடக்குமா, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானான்னு விரக்தி. சரியா அதை நினைச்சு தூங்க மாட்டீங்க. அப்படியே தூங்கினாலும் கனவு தொல்லை அதிகமா இருக்கும். பயமுறுத்துற மாதிரியான கனவு, ஏதோ நடக்கிற மாதிரி, எங்கேயோ பயணம் போகிற மாதிரியான கனவுலாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அதனால நீங்க இந்த நேரம் சரியா தூக்கத்தை எடுத்துக்கிறது பரவாயில்ல. அப்படின்னு தூக்கம் இல்லைன்னா உங்க குல தெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு, டெய்லியுமே நீங்க குலதெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு வரது பரவாயில்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சோர்வா இருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க. என்னதான் முட்டி மோதி வேலை செஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் கொடுக்கும். உடல் ரீதியாக மந்தமடைய வைக்கிறது இந்த மனசு தான். மனசை மட்டும் ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. ராகு கேதுவோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமான இடத்துல சந்திச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த குழப்பம். நீங்கள் சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. வார்த்தையிலேயே தடியடி நடக்கும். குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, வீண் சண்டை வர்றதே இந்த வார்த்தையால் தான். அதனால தான் முதல்ல சொல்கிறது, வார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். என்னன்னா வெளியிலலாம் பாதிப்பு இல்லை. நீங்கள் யாருக்கெல்லாம் உசுரை கொடுத்து நம்புனீங்களோ, சொந்த பந்தமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வீட்டிலே கூட யாருக்காக நீங்கள் ரொம்ப உழைக்கிறீங்களோ, யாருக்காக மனசை கொடுக்குறீங்களோ, அவங்க தான் ரொம்ப சாதாரணமாக உதாசனப்படுத்துவாங்க. அதை உங்களால் தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் பாதிப்பு தரத்துக்கான வாய்ப்புலாம் அதில் தான். சந்திரனுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 இடத்துக்கு மறைவிடத்துக்கு வர நாள்லாம் சனியோட சந்திரன் இணையறப்ப பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கொஞ்சம் உச்சக்கட்டத்துக்கு தாங்க இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவம் பொத்துக்கிட்டு வரும். இல்லைன்னா தனியாக உட்காந்து ஆளணும் போல தோணும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக யோசிச்சு தூக்கத்தை முழுசாக கெடுத்துக்குவீங்க. இந்த விஷயம்லாம் பாதிப்பு கொடுக்குறது இதனால தான் கொடுக்குதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மற்றபடி பாதிப்பு இல்லைங்க. ஏன்னா நம்மக்கிட்ட காசு பணம் உதவி வாங்கிட்டு போகிறவங்க நல்லா பேசிட்டு அப்போதைக்கு மட்டும் வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி முகத்தை திருப்பிட்டு போகிறாங்களேன்னு இந்த மனசுங்களோட ஏமாத்து வேலையை பார்த்து மனசு நொந்து போவீங்க. சுற்றி ஆள் இருந்தால் கூட நமக்குன்னு உண்மையை பேச, நம்ம கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க யார் இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நேரம் கொஞ்சம் கொடுக்குங்க. இதெல்லாம் ஒரு பாடம் தான். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சனி பகவான் உங்களுக்கு ஒரு சில பாடத்தை தரார். அவ்வளவுதான். முதல்ல உங்களை நீங்களே நொந்துக்கிறத நிறுத்துங்க.
நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினச்சது இல்லை. உங்கள் குணம் வந்து எப்பயுமே மற்றவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம். இப்போ நடக்கிற கஷ்டம் அவமானம்லாம் உங்களுக்கு ஒரு கிரக மாற்றத்தால் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது காலம் உங்களுக்கு வைக்கிற ஒரு சின்ன பரீட்சை. இதெல்லாம் சீக்கிரம் மாறும், போலி முகம்லாம் விலகும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உண்மையானவங்க உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து குளிப்பறிக்கிற துரோகிகளை, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க கடவுள் வந்து அடையாளம் காட்டி கொடுத்து இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படுற அவசியம்லாம் இல்லை. வரக்கூடிய காலம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. அப்படியே ரொம்ப தவிப்பாக இருக்குதுங்க, மனசு பாரமாக இருக்குதுன்னா பக்கத்தில் அடிக்கடி கோவில் வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் கும்பராசிக்காரங்க எடுக்கிற காரியெல்லாம் நல்லபடியாக முடியணும், குடும்பத்தில் அமைதி கிடைக்கணும்னா முக்கியமாக சிவ வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. வாரம் ஒரு தடவை இல்லைன்னா பிரதோஷ நாள் அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கிற சிவ ஆலயத்துக்கு போங்க. அங்கே இருக்கிற நடராஜ பெருமானை இல்லைன்னா சிவபெருமானை மனசார கும்பிட்டு வாங்க. கோவில் அமைதியாக உட்காந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு வர்றது பரவாயில்ல. உங்கள் ராசிக்கு ஜென்மசனி நடக்கிறதால சனி பகவான் நினச்சி பயப்படாமல் அவர் சாந்தப்படத்தை இந்த விஷயத்தை செய்கிறது பரவாயில்ல. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழக்கம் போல் சாயங்காலம் சிவ ஆலயத்துலேயோ பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. சனி பகவானை பூஜையை விட இல்லாதவங்களுக்கு செய்கிற உதவி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கிற ஆதரவு இல்லாத வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள், இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, உணவு பொட்டலமாவோ அன்னதானமாவோ அந்த செருப்பு கொடை மாதிரி உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. அப்படியே மனசு ரொம்ப சோர்வாக இருக்குது, இனம் புரியாமல் பயம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அனுமன் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைக்கு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு எல்லாமே கால பைரவர் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு சின்ன செம்பு சொம்பில் சுத்தமான தண்ணீரை வச்சு நீங்கள் அது மாதிரி சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றிருங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப இந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். இது வந்து நல்ல பலன் தரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதை மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் ஜூலை மாதத்தில் இந்த நேரம் கும்பராசிக்கு அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசிக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான பலனெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.